வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான லன்ச் ரெசிபி டிஃபனோட பார்க்கலாம் வாங்க. அவல் உப்மா, ரைஸ், பீட்ரூட் பொரியல், தக்காளி ரசம், பருப்பு உருண்டை குழம்பு இதெல்லாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பருப்பு உருண்டை குழம்புக்கு நான் பருப்பு ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு ஒரு மிளகாய் போட்டு நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க. புளி ஒரு லெமன் சைஸ் எடுத்துக்கலாம். வெங்காயம் 1 கப், தக்காளி 1 கப் எடுத்துக்கலாங்க. கருவேப்பிள்ளை, கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் எடுத்துக்கலாங்க. இப்போ அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய், கசகசா, சோம்பு இதெல்லாம் எடுத்துக்கலாங்க. தேங்காய் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பீட்ரூட் பொரியலுக்கு பீட்ரூட் கொஞ்சம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ரசத்துக்கு நான் கொஞ்சம் ஒரு தக்காளி அரிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போ பூண்டு, மிளகு, ஜீரகம், பச்சை மிளகாய் இது போல் நசுக்கி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கலாங்க. எண்ணெய் இது போல் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். இதுக்கு புளி கொஞ்சம் லெமன் சைஸ் அளவு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அவல் உப்புமாவுக்கு 1 டம்ளர் அவல், கொஞ்சம் தேங்காய், வெங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த பருப்பு உருண்டை குழம்புக்கு கொஞ்சம் பெருங்காயம் ஒரு சின்ன பீசஸ் தண்ணியில் ஊற வச்சுக்கலாங்க. இது நல்லா 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும் பருப்புலாம். இப்போ முதல்ல நம்ம பீட்ரூட் பொரியல் பண்ணிக்கலாங்க. ஒரு சின்ன குக்கரில் பீட்ரூட் போட்டுட்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டு 1/4 டம்ளருக்கும் குறைச்சலாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம இந்த போல் குலுக்கிட்டு ஒரு 2 சவுண்டு வர வரைக்கும் மூடியை போட்டு மூடிட்டு அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் சின்ன கடாய் வச்சுக்கலாம். ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டுடலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ அரிசி பானையில் நான் தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. அரிசி அதில் போட்டுட்டேங்க. இப்போ குக்கரில் ஆவி வந்ததும் வெயிட் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இதில் ஊற்றிடலாங்க. இப்போ நம்ம நசுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், பூண்டு, மிளகு, ஜீரகம் அதை போட்டுடலாங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் ரச பவுடர் போட்டுக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். இப்போ பீட்ரூட் 2 சவுண்டு வந்ததும் நம்ம குக்கரை இறக்கி வச்சிடலாம். இப்போ ரசம் நல்லா கொதி வந்துருச்சுங்க. இது ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கலாங்க. ரசத்தை தாளிச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு தாளிக்கிற கரண்டி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் பெருங்காயம், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாங்க. ஒரு மிளகாய் கிள்ளி போடலாம்.
இப்போ இதை ரசத்தில் போட்டுடலாங்க. கொத்தமல்லி கட் பண்ணி அதையும் இதில் மேலே தூவிடலாம். இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பருப்பு உருண்டை குழம்புக்கு 2 மணி நேரம் ஊறின துவரம்பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாங்க. மிளகாய், உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு. ஊற வச்சிருக்கிற பெருங்காய தண்ணியை அதில் ஊற்றிடலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூட பூண்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் தேங்காய், கருவேப்பிலை, கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் போட்டு ஒரே ஒரு சுத்து அரைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இட்லி பானை அடுப்பில் தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ ஒரு இடியாப்பம் பிழிகிற தட்டில் இந்த போல் உருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த பருப்பு உருண்டை குழம்புக்கு நம்ம தேங்காய், கசகசா, சோம்பு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 2 பீஸ் பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் போட்டு பொரிய விட்டுடலாங்க. கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடலாங்க. அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற லெமன் சைஸ் அளவு புளி தண்ணி இதில் ஊற்றிடலாங்க. இப்போ இதை நல்லா கொதிக்கிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், கசகசா, சோம்பு பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சிடலாங்க. இப்போ நம்ம அவல் உப்புமா பண்ணுறதுக்கு 1 டம்ளர் அவலை, இது நல்ல திக் அவல், அதனால் இதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. மூடி வச்சிடலாம். இப்போ இந்த பருப்பு உருண்டை நல்லா வெந்திருக்கோங்க. 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இறக்கி வச்சிடலாம். இப்போ சாதம் நல்லா வெந்துருச்சு. அதை நம்ம கஞ்சி வடியை விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. அதில் கொஞ்சம் பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் போட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பீட்ரூட்டை இதில் போட்டு கரண்டியில் நல்லா பரட்டி விட்டுடலாம். இப்போது
தேங்காய் துருவின தேங்காயும் இதில் போட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுலாங்க. இது 2 நிமிஷம் அடுப்பில் அப்படியே இருக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பு உருண்டையை இதில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 உருண்டை இதில் போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அடுத்து 1 பை 1 எல்லா உருண்டையும் போட்டுடலாங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம அவல் உப்புமா தயார் பண்ணிடலாங்க. இன்னொரு ஸ்டவ்வில் நம்ம கடாயை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம், கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிடலாங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ பருப்பு உருண்டை குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ அது மேலே கொத்தமல்லி கிள்ளி போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இறக்கி வச்சிடலாங்க. இதை இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அவலை நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு இதில் போட்டுடலாங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கரண்டியில் இதை போல் நல்லா கலந்து விட்டுடலாங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பில் இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் கழித்து நம்ம திருவி வச்சுருக்கிற தேங்காய் திருவிழா இதில் போட்டுடலாங்க. கரண்டியில் இப்படி கலந்து விட்டுட்டா அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. மேலே கொத்தமல்லி தூவிடலாம். இப்போ டேஸ்டியான அவல் உப்புமா லஞ்சுக்கு நம்ம ஒயிட் ரைஸ், பீட்ரூட் பொரியல், தக்காளி ரசம், பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.